சரி, போன வாரத்தில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரினியூவிங் த மைண்டு அப்படிங்கிற தலைப்பில் நாம் பார்த்தோம். அதாவது நம் மனதை புதிதாக்குகிறதின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத குறித்து நாம் பார்த்தோம். நம்முடைய மனதை நாம் நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய மனதை நாம் என்ன செய்யணுங்க? நாளுக்கு நாள் நாம் புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும். மனம் புதிதாகிறதினாலே நாளுக்கு நாள் நீங்கள் மறுரூபமாகுங்கள்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை நாம் பார்த்தோம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனம். 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய போராயுதங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்குதுங்க? மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அவை அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய சிந்தனையில் பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, சில தவறான எண்ணங்களினாலான கோட்டைகளை கட்டி வைக்கிறான். ஹல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணி வச்சிடறாங்க? தவறான எண்ணங்களினாலான கோட்டைகளை கட்டி வைக்கிறான். அதாவது மனதின் அரண்கள், ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஆஃப் த மைண்ட். மனதின் அரண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனையில் பிசாசு தவறான எண்ணங்களினாலான சில கோட்டைகளை அவன் கட்டி வைக்கிறான். ஹல்லேலூயா. இந்த தவறான எண்ணங்களினாலான கோட்டையை அவன் எப்போ கட்டி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாம் பிறந்ததுல இருந்தே அவன் என்ன செய்கிறான்? நம்மளுடைய சிந்தனையில் அவன் சில அரண்களை அவன் கட்டி வைக்கிறான். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்னதுங்க? ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், மனதின் அரண்கள். அப்போ அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நாம் பிறந்ததில் இருந்து நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக, நம்முடைய நண்பர்கள் மூலமாக, நம்முடைய சமுதாயத்தின் மூலமாக, நம்மளுடைய கல்வி அறிவின் மூலமாக, இப்படி எல்லாவற்றின் மூலமாகவும் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் சில அரண்களை நமக்குள் கட்டி வைக்கிறான். பிசாசினுடைய வேலையே என்ன அப்படின்னா, அவன் காலம் முழுவதும் அவன் அரண்களை கட்டுவதுதான் அவனுடைய வேலை. ஹல்லேலூயா. பாருங்க, எங்கள் வீட்டு பாத்ரூமுக்கு மேலே ஒரு வென்டிலேட்டர் இருக்கு. அந்த வென்டிலேட்டரில் செங்கொளவி வந்து கூடு கட்டுது. அந்த கூட்டை எத்தனை தடவை நாம் எடுத்து விட்டாலும் திரும்ப 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 அங்கே வந்து அது கூடு கட்டுது. அதுக்கு அந்த இடம் வந்து அதுக்கு வசதியாக தெரியுது. எப்படி தெரியுதுங்க? அந்த இடம் மறைவாக இருக்குது. அந்த இடத்துல, மறைவான இடத்துல நாம் ஒரு கூட்டை கட்டினால் அந்த கூட்டை வந்து என்ன ஆகாதுங்க? அதனுடைய சத்துருக்கள் தாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது மழையில் கரைந்து போகாது, தன்னுடைய குடும்பத்தை விருத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்கொளவி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தன்னுடைய கூட்டை அந்த இடத்துல கட்டிக்கிட்டே இருக்கு. நானும் அதை கலைச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல அது தொடர்ந்து அது கூட்டை கட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்போ அது மாதிரி தான் பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனையில் அவன் சில கோட்டைகளை கட்டிக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய அரண்களை அவன் கட்டிக்கொண்டே இருக்கிறான். அது எப்படி கட்டுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் நாம் சந்திக்கிற மனிதர்களின் மூலமாக சில அரண்களை கட்டுகிறான். அவன் நம்முடைய நண்பர்களின் மூலமாக, நம்முடைய குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக, நம்முடைய சமுதாயத்தின் மூலமாக, இந்த உலகத்தின் எண்ணங்களின் மூலமாக, உலகத்தின் வழிபாட்டு முறைகளின் மூலமாக, உலகத்தின் பழக்க வழக்கங்களின் மூலமாக, இது மூலமாக அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு கோட்டையை கட்டி வைத்து விடுகிறான். ஹல்லேலூயா. என்ன கட்டி வைக்கிறாங்க? கோட்டையை கட்டி வச்சிடறான். குளவி கூடு கட்டிச்சுன்னா அது என்ன பண்ணும்? கூடு கட்டிச்சுன்னா என்ன பண்ணுங்க? நீங்கள் வீடு கட்டினா என்ன பண்ணுவீங்க? அதை வந்து பாலா போட்டுன்னு அப்படியே விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? வீடு கட்டுனா அந்த வீட்டில் நீங்கள் குடியிருப்பீங்க. அது மாதிரி பிசாசு அவன் நம்மளுடைய மனதில் சில அரண்களை கட்டுகிறான். அரண்கள்னா எண்ணங்களால் ஆன கோட்டைகளை கட்டுகிறான். அந்த ஒவ்வொரு எண்ணத்திற்கு பின்னாடியும் ஒரு அசுத்த ஆவி குடிகொண்டு அவன் செயல்பட்டு கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அரணாய் இருக்கும். அந்த அரண்களுக்குள்ள பிசாசுனுடைய குட்டி பிசாசுக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? அதுக்குள்ள குடியிருக்கும். ஹல்லேலூயா. நான் செழிப்படைய முடியாது, நான் தரித்திரனாகவே வாழுவேன்,
நான் கடனாளியாகவே வாழுவேன். கடன் வாங்கிறது தப்பில்ல. இந்த உலகத்தில் யார் கடன் வாங்காமல் இருக்கிறாங்க? இந்த உலகத்தில் கடன் இல்லாத மனுஷர்கள் யார்? பெரிய பெரிய பணக்காரங்களுக்கே கடன் இருக்குது. இந்தியாவே கடனில் தான் இருக்குது. அப்படி பார்க்க போனால் இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தர் மேலேயும் என்ன இருக்குது? கடன் இருக்கிறது. இப்படியெல்லாம் உலகம் என்ன செய்யுதுங்க? நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போது அதை கேட்கும்போது என்ன ஆகிருது? நமக்குள்ளே ஒரு பிசாசின் அரண் உண்டாகிறது. அப்போ கடன் வாங்கிறது தப்பு இல்லை. ஹல்லேலூயா. அதே போல சில வியாதிகள் குணமாகாது அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கான்? அவன் சில அரண்களை உருவாக்கி வைத்திருக்கிறான். எய்ட்ஸா குணமாகாது. அப்புறம் வேற என்னதுங்க? கேன்சரா குணமாகாது. இது மாதிரி சில வியாதிகளெல்லாம் குணமாக முடியாது. அதுக்கு மருந்தே கிடையாது. அது வந்தா அவங்க செத்துத்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் என்ன பண்ணி இருக்குதுங்க? பிறக்கும் போதே நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சு பிறந்தோமா? இல்லை. உலகத்தின் அறிவு என்ன பண்ணிருச்சு? நமக்கு இதெல்லாம் வந்தா உனக்கு மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்ணிட்டான்? நமக்குள்ளே ஒரு சிந்தனையின் அரணை உருவாக்கி, ஒரு எண்ணங்களின் கோட்டையை உருவாக்கி, அதுக்குள்ளே இருந்து குடிபுகுந்து அதில் வாழ ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு கொடுக்கிற குணாதிசயம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது என்னதான் தசம பாகத்தை பிரசங்கித்தாலும் காணிக்கைகளை பிரசங்கித்தாலும் அவங்க என்ன பண்ணுறது இல்லைங்க? நிறைய பேர் அசையறது இல்லை, கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, கொடுக்கக்கூடாது என்கிற ஒரு அரணை பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? அவங்களுக்குள்ள உண்டாக்கி கட்டி வைத்து அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி குடியிருந்து செயல்படுகிறது. ஹல்லேலூயா. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம காது பட என்னெல்லாம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய், சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் என்னெல்லாம் நாம கேள்விப்படுகிறோமோ, சின்னதுல இருந்து கேள்விப்பட்டோமோ, அது எல்லாம் நமக்குள்ள ஒரு சிந்தனையின் அரணாக, எண்ணங்களின் நாளான ஒரு கோட்டையா நமக்குள்ள உண்டாகிருச்சு. இப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஏன் கிறிஸ்தவர்களுக்கும் உலகத்தாருக்கும் சிந்தனையில் வித்தியாசம் இல்லை? உலகத்தார் சிந்திக்கிறபடி தான் நாமளும் சிந்திக்கிறோம். உலகத்தார் பேசுகிற மாதிரி தான் நாமளும் பேசுகிறோம். எல்லா விசுவாசிகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. பெரும்பாலான காரியங்களில் நாம் என்ன செய்கிறோம்? உலகத்தார் என்ன பேசுகிறார்களோ அதையே தான் நாமும் பேசுகிறோம். உலகத்தார் எதை சிந்திக்கிறார்களோ அதையே தான் நாம் சிந்திக்கிறோம். உலகத்தார் என்ன செய்கிறார்களோ அதையே தான் செய்கிறோம். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்குது. இந்த வாழ்க்கை முறைக்கு காரணம் என்ன அப்படின்னா, சின்னதுல இருந்து பிசாசு என்ன பண்ணிட்டான்? நம்ம மனசுக்குள்ள ஒரு கோட்டை கட்டி வச்சுட்டான். ஹல்லேலூயா. ஒரு கோட்டையல்ல, பல கோட்டைகளை கட்டி வைத்து விட்டான். ஹல்லேலூயா. அந்த ஒவ்வொரு கோட்டைக்குள்ளாகவும் ஒரு அசுத்த ஆவி உள்ளே நுழைந்து அது குடியிருக்கிறது. ஹல்லேலூயா. யாரையும் நம்பாத. என்ன சொல்லுவாங்க? உலகத்துல யாரையும் நம்பாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரையும் நம்பு. வேதம் என்ன சொல்லுதுங்க? எல்லாரையும் நம்பு, எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டு. ஹல்லேலூயா. ஒருத்தனையும் நம்பாம நீங்க எப்படி அன்பு காட்டுவீங்க? அப்போ எல்லாரையும் நம்பு. ஆனா சர்ப்பத்தை போல என்ன இருக்கணும்? வினாவுள்ளவர்களாக இருங்கள், புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிற காரியங்களுக்கு புறம்பானதுதான் உலகம் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். உலகம் என்ன செய்யுதுங்க? நீ இப்படி செய்தா தான் நீ பணக்காரனாக முடியும். உலகம் என்ன சொல்லுது? நீ ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறியா? வேலை செஞ்சுட்டு இன்னொரு 4 மணி நேரம் வேலை செஞ்சினா தான் உன்னால் கடனை கட்ட முடியும், உன்னால் செழிப்பாக முடியும், உன்னால் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இப்படி உலகம் சொல்லி கொடுக்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீ கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. உன்னை நம்பி நீ செழிக்க மாட்டாய். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ உன்னை நம்பி நீ செழிக்க மாட்டாய். உன்னை அறிந்தால் உலகத்தில் உயிர் வாழலாம் அப்படின்னு பாடியிருக்கிறாங்க.
உன்னை அறிந்தால் உனக்குள் இருக்கிறவரை அறிந்தால். ஹல்லேலூயா. உனக்குள் இருக்கிறவரை அறிந்தால், உனக்குள் இருக்கிறவருக்குள் நீ யார் என்பதை அறிந்தால் நீ இந்த உலகத்தில் செழிப்பாக வாழலாம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாக வாழலாம், சுகமாக வாழலாம், ஐஸ்வர்யத்தோடு கூட நீங்கள் வாழலாம். அப்போ பிசாசு என்ன பண்ணி வச்சுட்டான் அப்படின்னா, உலகத்தில் நிறைய எண்ணங்களை உருவாக்கி அந்த எண்ணங்களை நம்ம மனசில் திணிச்சு நமக்குள்ள அதை ஒரு கோட்டையாக கட்டி வைத்து விட்டார். நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாம் வசனத்தில் வாசிக்கிறதுக்கும் அல்லது நாம் சர்ச்சில் கேட்குற பிரசங்கத்துக்கும் மாறாகத்தான் உலகத்தில் எல்லா காரியங்களும் இருக்கும். அப்போது நாம் என்ன செய்யறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரசங்கத்தில் கேட்கிறோம், வசனத்தில் வாசிக்கிறோம், அதுக்கு மாறாக உலகத்தில் இருக்கிற காரியம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த உலகத்தை நாம் ஜெயிப்பது இல்லை, நம்ம மனதை நாம் புதிதாக்கி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. எது நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குதோ, எந்த கோட்டை நமக்குள்ள இருக்குதோ அந்த கோட்டை தான் உங்களுக்குள்ளாக இருந்து உங்கள் எண்ணங்களுக்கு பதில் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க ஒன்றை கேட்கிற போது, ஒன்றை நினைக்கிற போது, ஒன்றை பேசுகிறதற்கு முன்பதாக உங்களுக்குள்ள இருந்து சில எண்ணங்கள் வருகிறது. அந்த எண்ணங்கள் தேவத்தரமான எண்ணங்கள், வசனத்தின்படியான எண்ணங்கள் வருகிறதா அல்லது உலக பிரகாரமான எண்ணங்கள் வருகிறதா அப்படின்னு பார்த்தா நமக்குள்ள இருந்து வர்ற எண்ணமெல்லாம் எப்படித்தான் வருதுங்க? உலக பிரகாரமான எண்ணங்கள் வருகிறது. உலகத்தார் ஒரு பிரச்சனைக்கு என்ன முடிவெடுப்பார்களோ அதே முடிவைத்தான் விசுவாசிகளும் எடுக்கிறார்கள். அப்போ என்னன்னா, அவங்களுக்குள்ள இன்னும் அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் உடைக்கப்படவில்லை, அந்த மனதின் அரண்கள் உடைக்கப்படவில்லை, மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகவில்லை. ஹல்லேலூயா. சரி, இந்த மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா. இது எங்க நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போக 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 ஹல்லேலூயா என்ன ஆகுங்க? ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போக 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 என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய எல்லா கோட்டைகளும் அது உடைக்கப்பட்டு விடும். ஹல்லேலூயா. பிசாசினுடைய கோட்டைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விடும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நம்ம மனதுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த அரண்கள் எல்லாம் என்ன ஆகும்? பிசாசு கட்டி வைத்த அந்த கோட்டைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே உடைக்கப்படுகிற போது உலகத்தான் யோசிக்கிற மாதிரி நீங்க யோசிக்க மாட்டீங்க, உலகத்தான் சிந்திக்கிற மாதிரி நீங்க சிந்திக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தான் சிந்திக்கிற மாதிரி நீங்க சிந்திக்கணுமா, இல்ல வசனம் சொல்லுகிற மாதிரி நீங்க சிந்திக்கணுமா? ஹல்லேலூயா. எல்லாத்திலையும் நம்ம மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தினமும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வார்த்தையை உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு மெசேஜ் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன வருங்க? மனம் புதிதாக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். எவ்வளவு பணம் வேணும்? 5000 ரூபாய் பணம் வேணும். அந்த 5000 ரூபாய் பணத்துக்கே நம்மளால என்ன பண்ண முடியறதில்ல? சொல்லுங்க. 5000 ரூபாய் பணத்துக்கே நம்மளால விசுவாசிக்க முடியறது இல்லை. தூங்குறவங்களா ஒரு அல்லேலூயா. என்ன பண்ண முடியறது இல்லைங்க? விசுவாசிக்க முடியறதில்ல. 5000 ரூபாய் பணத்துக்கே நம்மளால விசுவாசிக்க முடியறதில்ல. நான் சொல்றேன், உங்களால் 5000 கோடிக்கு நீங்கள் விசுவாசிக்க முடியும். ஹல்லேலூயா. என்ன பண்ண முடியும்? உங்களால் 5000 கோடிக்கு நீங்கள் விசுவாசிக்க முடியும். நல்லா கவனிங்க. விசுவாசத்தினாலே நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். என்ன பண்ணணும்? விசுவாசத்தை நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். நமக்கு 5000 ரூபாயும் 5000 கோடியும் ஒன்று தான். ஹல்லேலூயா. ஏன் ஒன்று தான்? ஏன் ஒண்ணுதான்? ஆண்டவருக்கு 5000 ரூபாயும் 5000 கோடியும் என்னது? ஒண்ணுதான். ஹல்லேலூயா. we are the extension of Jesus Christ. ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நீட்சியாய் இருக்கிறோம். அப்ப நாம அவருடைய நீட்சியாய் இருக்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5000 ரூபாய்க்கும் நம்மளால விசுவாசிக்க முடியும், 5000 கோடிக்கும் விசுவாசிக்க முடியும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 5000 ரூபாய்க்கு விசுவாசிக்க முடியும், 5000 கோடிக்கும் விசுவாசிக்க முடியும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிசாசையும் துரத்த முடியும், லேகியோன் பிசாசையும் துரத்த முடியும். ஹல்லேலூயா.
ஒரு சின்ன தலைவலியையும் நம்மளால சுகமாக்க முடியும், ஒரு பெரிய எய்ட்ஸையும் நம்மளால சுகமாக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சுகமாக்குகிற வல்லமை நமக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிகிறது அப்படின்னா, நான் யார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னா, நான் எப்படி என்னை அறிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் என்னை நான் அறிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. இப்போ வேணா இந்த பாட்டை பாடுங்க. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் இல்லையா? சரி, ஓகே. அப்போ உங்களை எப்படி நீங்க அறிந்து கொள்ளுகிறீர்கள் அப்படின்னா, உலகம் சொல்லுகிற வண்ணமாக நீங்கள் அறிந்து கொள்ளுவது இல்லை. 5000 கோடி வேணுமா, நீ அதுக்கு என்ன பண்ணணும், போய் எங்கேயாவது ரிசர்வ் பேங்கை நீ கொள்ளையடிக்க வேண்டியது தான். யார்கிட்டயாவது சொல்லி பாருங்க, என்ன சொல்லுவாங்க? ரிசர்வ் பேங்கை போய் நீ கொள்ளையடிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 5000 கோடி அப்படிங்கிறது எனக்கு மிக சாதாரணம். ஏன்னா கர்த்தர் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் செழிப்பின் தேவன், அவர் என்னை கொடுக்க பண்ணுகிறார். நான் கொடுக்கிறேன், கொடுக்கிறதினால் நான் செழிப்படைகிறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. கொடுக்க 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 நான் செழிப்படைந்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. தரித்திரத்தின் ஆவி அந்த சிந்தனையில் அந்த கோட்டை கட்டி வச்சிருக்குது பார்த்தீங்களா? அந்த கோட்டை கட்டி வச்சிருக்கக்கூடிய தரித்திரத்தின் ஆவி என்ன சொல்லுது? உன்னால 5000 கோடியை பெற முடியாதுன்னு சொல்லுது. ஆனா வசனம் சொல்லுது, அது 5000 கோடியாய் இருந்தாலும் 50,000 கோடியாய் இருந்தாலும் உன்னால் பெற முடியும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தரித்திரத்தின் ஆவி சொல்லுது, உன்னால கொடுக்க முடியாது, உன்னால தசம பாகம் கொடுக்க முடியாது, உன்னால காணிக்கைகளை கொடுக்க முடியாது அப்படின்னு உன்னை தரித்திரத்திலேயே வச்சிருக்கணும். அதுக்காக அந்த தரித்திரத்தின் ஆவி என்ன சொல்லுது? உன்னால் பெருக முடியாது அப்படின்னு சொல்லுது, உன்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் கொடுக்கட்டும் அப்புறம் நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் கொடுக்கட்டும் அப்புறம் நான் கொடுக்கிறேன். உனக்கு இங்கிட்ட இருக்குதே, அதுவே கர்த்தர் கொடுக்கிறது தான். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஒரு சர்ச்சில் நான் கேள்விப்பட்டேன். அந்த சர்ச்சில் 7000 பேர் வராங்களா? எத்தனை பேர் வராங்களா? இப்போ இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னாடி 7000 பேர் வந்துட்டு இருந்தாங்களா? 7000 பேர் வர்ற சர்ச்சில் பாஸ்டர் தான் அவங்களுக்கு பஸ்ஸுக்கு வரத்துக்கு போகிறதுக்கு 10 ரூபா, போகிறதுக்கு 10 ரூபா கொடுக்கணுமா? என்ன கொடுக்கணுங்க? வரத்துக்கு 10 ரூபா, போகிறதுக்கு 10 ரூபா பாஸ்டர் தான் கொடுக்கணுமா? அப்போது அந்த ஜனங்கள், நான் கேட்குறேன், அவங்க அந்த வாரம் முழுக்க ஒரு 10 ரூபாய்க்கு கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்களா? சரவணன் சொல்லுங்க. அந்த வாரம் முழுக்க 10 ரூபாய்க்கு கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்களா? சாப்பிட்ருப்பாங்கல்ல. சரி, 20 ரூபா, போக 10 ரூபா, வர 10 ரூபா, 20 ரூபா. 20 ரூபாய்க்கு கூடவா அவங்க அந்த வாரம் முழுக்க கர்த்தர் அவங்களுக்கு 20 ரூபா கூடவா கொடுக்கல? விசுவாசிங்க தானே. அப்போ என்னன்னா தரித்திர மனப்பான்மை. அந்த தரித்திர மனப்பான்மை என்ன செய்யுது? வர்றதையெல்லாம் நீ உன்னால் யாருக்கும் கொடுக்க முடியாது. உன்னால் சபைக்கு போகிறதுக்கு கூட பஸ்ஸுக்கு செலவு பண்ண முடியாது. உன்னால் யாருக்கு எதையும் கொடுக்க முடியாது. நீ கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க முடியாது. ஏன்னா உனக்கே பத்தலை, உங்ககிட்டயே ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பிசாசு அவங்களுடைய மனதை கட்டி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பாஸ்டர் வந்ததும், சர்ச்சுக்கு வந்ததும் பாஸ்டர் அவருக்கு 20 ரூபா கொடுக்கணும். அவங்களுக்கு 20 ரூபா கொடுத்தா தான் அவங்க திரும்ப வீட்டுக்கு கடந்து போவார்கள். ஹல்லேலூயா. வாரத்துக்கு 60,000 ரூபா பாஸ்டர் என்ன பண்ணுவாராமா? அவங்களுக்கு 10 ரூபா கொடுக்கறதுக்குனே 60,000 ரூபா எடுத்து வைக்கணுமா? 10 ரூபா பஸ்ஸுக்கு செலவு பண்ணி வர முடியாதவங்க காணிக்க போடுவாங்களா? யோசிங்க. காணிக்க போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்போ அவ்வளவு கடும் தரித்திரத்தில் இருக்கிறார்கள். அந்த தரித்திரத்தின் ஆவி அவங்க மேல தப்பு இல்லை. அந்த தரித்திரத்தின் ஆவி உள்ள ஒரு கோட்டை கட்டி வச்சுக்கிட்டு அந்த கோட்டையிலிருந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னால கொடுக்க முடியாது, கர்த்தர் கொடுக்கட்டும், நீ கொடு. இப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் கொடுக்கட்டும், நான் கொடுக்குறேங்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? விதைச்சினாதான் நீ அறுக்க முடியும்னு சொல்கிறாரு. நீ கொடுத்தா தான் நீ பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்கிறாரு. அப்போது கர்த்தர் தான் அந்த வாரம் முழுவதும் அவங்க சாப்பிட்றதுக்கு, துணிமணி போடுறதுக்கு, வீட்டு வாடகைக்கு, எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆலயத்துக்கு வரத்துக்கு 10 ரூபா செலவு பண்ண முடியலை அப்படின்னா அது தரித்திரத்தின் ஆவி சொல்லுகிறதை அவர்கள் கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் செழிப்பாக்குகிற தேவன். வசனம் என்ன சொல்லுகிறதுனா, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை அவங்க பார்த்து அதை தியானம் பண்ணி இருந்தாங்கன்னா உள்ள இருக்க
இருக்கக்கூடிய தரித்திரத்தின் ஆவி, அந்த கோட்டை உடைக்கப்பட்டு என்ன இருக்கும், அந்த ஆவி வெளியில போய் இருந்திருக்கும். கொடுக்கிறவர்களாய் எழும்பி இருப்பாங்க. கொடுக்கிறவர்களாய் எழும்பும் போது என்ன செய்வாங்க, அவங்களே பஸ்ஸுக்கு செலவு பண்ணி வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்ன செய்வாங்க, அவங்களே ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிப்பார்கள், செழிப்படைய ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா. பிசாசினுடைய வேலை என்னன்னா, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஹல்லேலூயா. அதே போல சுகமடைய முடியாது. என்னன்னு சொல்றான், சுகமடைய முடியாது அப்படிங்கிற ஒரு கோட்டையை நமக்குள் அவன் கட்டி வைக்கிறான். சுகர், பல வருஷம் சுகரோட வாழ்றோம், பல வருஷம் பிரஷரோட வாழ்றோம், பல வருஷம் மூட்டு வலியோட வாழ்றோம், பல வருஷ கண் பிரச்சனையோட வாழ்றோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னதுங்க, நான் சுகவீனமாய் இருக்கிறேன். ஒன்ஸ் என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டுருச்சு, என்னுடைய உடல் உறுப்புகள் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, வயசாக வயசாக என் உடல் உறுப்புகள் என்ன ஆயிருச்சு, ஓஞ்சி போயிருச்சு. வேலை செஞ்சு என்ன ஆயிருச்சு, என் உடல் உறுப்புகள் ஓஞ்சி போயிருச்சு. அதனால எனக்கு வயசாயிருச்சு, இனிமே மூட்டு வலி வரத்தான் செய்யும். உலகம் சொல்லுதா இல்லையா? என்ன சொல்லுது, வயசாயிருச்சு, இனிமே மூட்டு வலி வரும். அப்புறம் என்ன சொல்லுதுங்க, வயசாயிருச்சு, இனிமே பிரஷர் வரும், வயசாயிருச்சு, இனிமே சுகர் வரும். இப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, நம்மளை ஆண்டவர் எப்பொழுதும் ஆரோக்கியமாய் வைக்கிற தேவன். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். நம்மளுடைய சரீரம் குணமாக்கப்பட்ட சரீரம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னுடைய சரீரம் குணமாக்கப்பட்ட சரீரம். இப்போ ஏதோ ஒரு வியாதி நம்ம உடம்புல வந்துருச்சு, உள்ள இருக்கிற கோட்டை என்ன சொல்லுது அப்படின்னா, நீயே இந்த வியாதியிலிருந்து குணமாக முடியாது அப்படின்னு சொல்லுது. டாக்டர்ஸ் கிட்ட போனா என்ன சொல்றாங்க, இருக்கிற வரையிலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது நீங்க தொடர்ந்து இந்த சுகருக்கு சாகிற வரையிலும் நீங்க மாத்திரை எடுத்து தான் ஆகணும், பிரஷருக்கு சாகிற வரையிலும் மாத்திரை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இஃப் யூ பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட், யுவர் பாடி வில் ரெஸ்பாண்ட். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் உங்களுடைய சரீரம் அதற்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து, யுவர் மவுத் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மவுத் அப்படின்னு சொன்னா இல்லையா, ஆவியா அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாயாக உங்களுடைய வாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வாய் உருவாக்குகிற வல்லமையுள்ள வாய். அந்த வாயினாலே அவர் எதை சொன்னாரோ அது எல்லாம் உருவாயிற்று. ஹல்லேலூயா. உங்க வாயினால உங்க உடம்ப பார்த்து நீங்க பேசணும். ஹல்லேலூயா. என்னன்னு பேசுறீங்க அப்படின்னா, இயேசுவின் தழும்புகளால் நான் ஏற்கனவே சுகமாகி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், இப்போ உனக்கு காய்ச்சலாடா, உனக்கு காய்ச்சல், சரி உனக்கு மாத்திரை வேணுமா வேண்டாமா காய்ச்சலுக்கு? சரி, அவன் மாத்திரை வேணும்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. இவளுக்கு காய்ச்சல் இல்லை, இவளுக்கு மாத்திரை வேணுமா வேண்டாமா? இவளுக்கு வேண்டாம், அவளுக்கு வேணும். அப்ப நாம என்ன சொல்லுவோம், காய்ச்சல் இருக்கிறவனுக்கு மாத்திரை கொடுன்னு சொல்றோம் இல்லையா? காய்ச்சல் இல்லாதவளுக்கு, அவளுக்கு வர்ஷினி இப்போ எடுத்துக்கொண்டு போய் ஒரு காய்ச்சல் மாத்திரை, என்னதுங்க, ஆக்ஷன் 500 என்ன மாத்திரை, டோலோ 650 எடுத்துட்டு போய் இப்போ அவ கையில் வந்து என்ன பண்ணுறாப்புல, கொடுக்குறாப்புல. கொடுத்தது என்ன சொல்லுவ நீ, ஏன் வேண்டான்னு சொல்லுவ? எனக்கு காய்ச்சல் இல்லை, காய்ச்சல் இல்லாததுனால எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. என்ன ஆனீர்கள்? இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. You are already healed. நீங்க ஏற்கனவே சுகமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப சுகமாக்கப்பட்ட சரீரத்துக்கு மெடிசின் வேணுமா? வேண்டியதில்லை. இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம் மனசு சொல்லுது, என்ன சொல்லுது, டாக்டர் சொல்கிறாங்க, ப்ரெஷருக்கு நீ சாகிற வரையில் மாத்திரை சாப்பிடணும், சுகருக்கு நீங்கள் சாகிற வரையில் மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டாக்டர் சொல்கிறத நாம் எடுத்துக்காமல் நாம் என்ன சொல்கிறோம், நான் ஏற்கனவே இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படிங்கிறத நம்ம விசுவாசித்து நாம் அதை சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்பு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும்.
புரியுதுங்களா? இதுவரையிலும் மாத்திரை சாப்பிட்டா சுகமாகுங்கிற ஒரு மனதின் அரண் நம்மளுடைய சிந்தனையில உருவாக்கப்பட்டுருச்சு. என்ன உருவாக்கப்பட்டுருச்சு? மாத்திரை சாப்பிட்டா தான் சுகமாகும் அப்படிங்கிற ஒரு அரண் நம்மளுடைய சிந்தனையில உருவாக்கப்பட்டுருச்சு இல்லையா? இப்போ சளி பிடிக்குது. இப்பெல்லாம் எல்லாம் என்ன பண்றாங்க? சளிக்கே என்ன பண்றாங்க? இப்போன்ட்டு இல்லை, ரொம்ப வருஷமா சளி பிடிச்சாவே என்ன பண்றாங்க? டபக்குன்னு ஒரு மாத்திரையை எடுத்து அதை நல்லா அழகா ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி டபக்குன்னு ஒரு மாத்திரையை எடுத்து சளி பிடிச்சாவே போட்டுடுறாங்க இல்லையா? கேட்டால் என்ன சொல்கிறாங்க? விட்டா அது அதிகமாகி எனக்கு லீவு போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உலகம் என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, உனக்கு சளி பிடிக்கிற மாதிரி தெரியுதா, அப்போவே ஒரு மாத்திரையை போற்று. ஹல்லேலூயா. அப்போ இது ஒரு அரண், பிசாசினுடைய அரண்ல இருந்து வருகிற ஒரு குரல். அந்த குரல் பிசாசினுடைய குரல். அப்போ பிசாசு அப்படி சொல்றான். ஆனால் அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். ஹல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன், எனக்கு சளி பிடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, சுகமாக்கப்பட்ட இந்த சரீரத்திற்கு, சுகமாய் இருக்கிற இந்த சரீரத்துக்கு மெடிசின் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் உடம்பு அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹோல்டு உடையுது. முதல்ல என்ன ஆகுதுங்க? உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனதின் அரண் உடையுது. வசனத்தை அனுப்ப உள்ளே இருக்கக்கூடிய மாத்திரை பிசாசு என்ன ஆகுதுங்க? மாத்திரை பிசாசு வெளியில போயிருது. என்ன போயிருதுங்க? மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்த பிசாசு உங்களை விட்டு வெளியில போயிருது. அது வெளியில போகும்போது என்ன ஆகுதுன்னா, அது வெளியில போயிட்டதுனால இப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் எழும்ப ஆரம்பிக்கிறது. விசுவாசம் எழும்புகிற போது இப்போ நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்க விசுவாசத்தோடு இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன் அப்படின்னு சொல்ல 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 உங்க உடம்பு என்ன ஆகுதுங்க? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்க உடம்பு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் நமக்குள்ள உடைக்கப்பட வேண்டும். உடனே இன்னைக்கே போய் நீங்க பிரஷர் மாத்திரை, சுகர் மாத்திரை இவெல்லாம் தூக்கி எரிஞ்சிட வேண்டாம். என்ன செய்யணும்? நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா இது குருட்டு விசுவாசம் அல்ல, உண்மையான விசுவாசம் நமக்குள்ள எழும்படும். ஹல்லேலூயா. குருட்டு விசுவாசத்துல, மூளையில வருகிற விசுவாசத்துல நீங்க செய்யறதில்ல, ஆவியிலிருந்து எழும்புகிற அந்த விசுவாசத்தினாலே நீங்க செய்யணும். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டேவும் நீங்க என்ன செய்யணும்? இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன், குணமாக்கப்பட்ட இந்த சரீரத்திற்கு இல்ல வியாதிகள் கிடையாது, வியாதி இல்லாததுனால மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்ல 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 என்னாகும்? உங்க வாய் என்ன ஆகுதுங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய எக்ஸ்டென்ஷன். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாய் என்ன ஆகுது? உங்க சரீரத்தை பார்த்து பேசுகிறது. ஹல்லேலூயா. கிட்னியை பார்த்து பேசுகிறது, பேன்க்ரியாஸை பார்த்து பேசுகிறது, ஹார்ட்டை பார்த்து பேசுகிறது, ஈரலை பார்த்து பேசுகிறது. ஒவ்வொன்றை பார்த்து பேச 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 என்ன ஆகுங்க? எல்லாம் புதிதாகிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. அப்போ நீங்க எதை பார்த்து பேசுகிறீர்களோ அது புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. உங்களுடைய ஹார்ட்டுக்கு ஜீவன் இருக்குதா இல்லையா? உங்க ஹார்ட்டுக்கு ஜீவன் இருக்கா? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன் அதுக்கு ஜீவன் இல்லைன்னு சொல்றேன். ஜீவன் இருக்கா? ஓகே. அப்போ உங்க ஹார்ட்டுக்கு ஜீவன் இருக்குது இல்ல? அப்போ ஜீவன் இருக்கிறத பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா அதுக்குள்ள ஜீவன் இன்னும் பெருகுமா பெருகாதா? அதுக்குள்ள ஜீவன் பெருகுமில்ல? அதுக்குள்ள ஜீவன்னா என்ன? சுகம்ங்கிறது ஜீவன் தானே. அப்போ ஜீவன் பெருகுமா பெருகாதா? அப்போ உலகம் சொல்லுது, உனக்கு ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா அவ்வளவுதான், அடுத்த ஹார்ட் அட்டாக்ல நீ பொட்டுன்னு போயிடுவ. இந்த தடவையே போயிருக்க வேண்டியது, ஆனால் அடுத்த தடவை நீயே பொட்டுன்னு போயிடுவ. அதனால மெல்ல நட மேனி என்ன ஆகும்னு சொல்லி கொடுக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஆனால் நாம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். ஹல்லேலூயா.
நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். என் ஹார்ட் ஒரு நாள் வீக்காக முடியாது. ஹல்லேலூயா. என் இருதயம் பலகீனமாக முடியாது. ஹல்லேலூயா. என் இருதயத்தை அவர் புதுப்பிக்கிறார். அவருடைய வல்லமை புதுப்பிக்கிறது. அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால் நான் குணமாகிறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. அதை குறித்து தான் சொல்றாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல். ஹல்லேலூயா. மாம்சத்துல நாங்க யோசிக்க மாட்டோம். ஹார்ட் வீக்கு அப்படின்னு மாம்சத்துல யோசிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த வியாதி குணமாகாதுன்ட்டு மாம்சத்துல நாங்க யோசிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அதே போல இந்த கடன் என்னை விட்டு போகாதுன்னு நான் யோசிக்க மாட்டேன். நான் செழிப்படைய மாட்டேன். என்னுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படாதுன்னு சொல்லி நான் நினைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஏனா எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் செழிப்பாக்குகிற தேவன். அவர் என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிற தேவன். அதனோடே கூட அவர் வேதனையை கூட்டாத தேவன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றுக்கும் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல், அதாவது உலகம் சொல்ற மாதிரி மனுஷன் சொல்ற மாதிரி நான் என்ன பண்ண மாட்டேன், நானும் சிந்திக்க மாட்டேன். அதை சிந்திக்க வைக்கிற அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை உடைக்க போறேன். ஹல்லேலூயா. உங்க ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்? நான் என் பிஸ்னஸ்ல நம்பர் 1 எழும்புவேன். ஹல்லேலூயா. என்னவா எழும்புவேன்? என் பிஸ்னஸ்ல நம்பர் 1 எழும்புவேன். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. நான் செழிப்பை குறித்ததான பிஸ்னஸை குறித்ததான வசனங்களை பைபிளில் தேடி 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 எடுத்து என் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடியதான எல்லா மனதின் அரண்களை நான் உடைக்கப் போகிறேன். ஹல்லேலூயா. வார்த்தை உள்ள போச்சுன்னா படார். ஹல்லேலூயா. வார்த்தை உள்ள போச்சுன்னா அது குண்டு வெடிக்கும். ஹல்லேலூயா. அது ஒரு டைனமைட். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் டுனாமிஸ். அந்த டுனாமிஸ் வல்லமை அது கடந்து போகிற போது, வார்த்தையில் இருக்கக்கூடிய டுனாமிஸ் வல்லமை கடந்து போகும்போது, முதலாவது உங்களுடைய மைண்டை இருக்கக்கூடியதான அந்த மனதின் அரண் உடைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசு கட்டின கோட்டை உடைக்கப்பட வேண்டும். எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன். என்ன சொல்லுவோம் நம்ம? எல்லாத்தையும் ஒரு தோல்வியுற்ற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ அல்லது வேற சம்பாதிக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க? நான் எல்லாத்தையும் செய்து பார்த்துட்டேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா, உன் மைண்டில் உள்ளுக்குள்ள கோட்டை கட்டி உள்ள குடி இருக்குதே, அதுங்களையெல்லாம் நீ விரட்டுனியா? ஹல்லேலூயா. அதுங்களையெல்லாம் விரட்டுனியா? பேதுரு சொல்கிறான், ரா முழுவதும் வலை போட்டேன் ஐயரே. என்ன சொல்கிறான்? ரா முழுவதும் வலை போட்டேன், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. ராத்திரி நேரத்தில் தான் அவங்களுக்கு மீன் கிடைக்கும். அப்போது ரா முழுவதும் வலை போட்டேன், ஆனால் என்ன பண்ணல? ஒன்றுமே கிடைக்கல. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி போட்டது 2 படகு அமிழத்தக்க விதத்தில் மீன்களோடு கூட திரும்பி வந்தான். ஹல்லேலூயா. அங்கே அவனுக்கு மீன் கிடைக்காததுக்கு காரணம் என்ன? இப்போ பாருங்க, ஆண்டவருடைய ஜீசஸுடைய வார்த்தை, ஆழத்திலே போய் வலையை போடு. அந்த வார்த்தை ஆழத்தில் போய் வலையை போடுன்னு தானே சொன்னார். வேற ஏதாவது சொன்னாரா? ஆழத்தில் போய் வலைய போடு, அங்கே உனக்கு நிறைய மீன் வரும், நான் மீன்களுக்கு கட்டளை கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் மீன்களே இப்போ எல்லாம் புறப்பட்டு பேதுரு போய் வலை போடும்போது அங்கே வந்து அந்த வலைக்குள்ளே நுழையுங்கள் அப்படின்னு கட்டளை கொடுத்தாரா? அப்படியெல்லாம் சொல்லலை. என்ன சொன்னார்? ஆழத்தில் போய் வலையை போடு. ஹல்லேலூயா. ஆழத்தில் போய் இவன் வலையை போடுறாங்க. போகும்போதே இவன் என்ன பண்ணிட்டு தான் போனான்? மைண்டை கழுவிட்டு தான் போனான். என்ன பண்ணிட்டு போனான்? மைண்டை கழுவிட்டு தான் போனான். பக்கத்தில் பார்த்து மைண்டை கழுவு. ஹல்லேலூயா. என்ன பண்ணணுங்க? அவன் அந்த மைண்டை கழுவுறான். எப்படி மைண்டை கழுவுறான்? ராத்திரி முழுக்க போய் நான் வலை போட்டு பார்த்தேன். நான் பெரிய மீனவன், சாமர்த்தியமான மீனவன், கடலில் போய் மீன் பிடிக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னல் ஃபிஷர்மேன் நான். ஆனாலும்
நான் உங்க வார்த்தையின் படிப்போம், நான் வலையை இப்போ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆழத்தில் போய் வலையை போடுன்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவன் போய் வலையை போடுறான். போட்டது 2 படகுகள் அமிழத்தக்க விதத்தில் மீன்களோடு கூட அவன் புறப்பட்டு வருகிறான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில தோல்வி தோல்வி தோல்வின்னு நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த தோல்வி பயம்னு ஒன்று நமக்குள்ள ஒரு பிசாசு, ஒரு குட்டி பிசாசு வந்து ஒரு கோட்டையை உருவாக்கி உள்ள தங்கி உக்காந்துக்கும். அப்போ பல தோல்விகளை சந்தித்தவர்களுக்குள்ள என்ன வந்துருதுங்க, அந்த கோட்டை இருக்கும். அந்த கோட்டையை ஆனாலும் ஐயரே நான் என்ன செய்யறேன், உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். அப்பவே அவனுக்குள்ள இருந்த அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு உடஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. இப்போ அவனுக்குள்ள விசுவாசம் எழும்பிருச்சு. அவர் சொல்லிட்டாரு, நான் போய் வலையை போட போறேன், இப்போ நான் மீன் பிடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இப்போ இவன் போறான், ஆழத்துல போய் வலையை போடுறான். வலையை போட்டது என்ன ஆயிடுச்சுங்க, 2 படகு அமிழத்தக்க விதத்தில் அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சு, மீன் கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டுக்குள்ள இதுவரையிலும் நம்ம உலகமும் நம்மளுடைய சமுதாயமும் நம்ம குடும்பமும் நம்ம கலாச்சாரமும் இதெல்லாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குதுங்க, சில காரியங்களை நாம பெருக முடியாதபடிக்கு, செழிப்படைய முடியாதபடிக்கு, சுகமடைய முடியாதபடிக்கு, ஆசீர்வாதம் அடைய முடியாதபடிக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்துருச்சு. அது நம்ம மைண்டுக்குள்ள என்னவா இருக்குதுங்க, அதுக்கு பின்னாடி சில அசுத்த ஆவிகளோடு சேர்ந்து ஒரு கோட்டையா இருக்குது. வார்த்தை உள்ள போகும்போது அந்த கோட்டை உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ எந்த பகுதியில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமோ, ஹல்லேலூயா, ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றேன், எந்த பகுதியில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமோ அந்த பகுதிக்குரிய வசனங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வசனத்தை உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த வசனம் என்ன பண்ணிருங்க, அந்த கோட்டைகளை எல்லாம் உடைத்து விடும். ஹல்லேலூயா. நீங்க பேச 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 உங்க வாய் இயேசுவின் வாயாக உங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. ஹல்லேலூயா. நாங்க மனுஷன் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க மாட்டோம். பக்கத்துல இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், நான் மனுஷன் சிந்திக்கிற மாதிரி நான் சிந்திக்க மாட்டேன். ஹல்லேலூயா. மனுஷர்கள் சிந்திக்கிற மாதிரி நாம சிந்திக்க கூடாது. மனுஷர்கள் பேசுற மாதிரி நாம பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நாம எதை பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தையையே நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. பிராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பிராக்டிஸ்ல வர்றது. அப்போ நீங்க என்ன செய்யணும், நாளுக்கு நாள் மனம் புதிதாகிறதுனால. எப்படி மனம் புதிதாகிறதுனால? அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, நாளுக்கு நாள். சொல்லுங்க என்னதுங்க, நாளுக்கு நாள். சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க, நாளுக்கு நாள். சொல்லுங்க நாளுக்கு நாள். அப்படின்னா என்னதுங்க, டே பை டே. இட் இஸ் ப்ரோக்ரசிவ். அதாவது இது தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. மனம் புதிதாகிறதுங்கிறது தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், பணமே வா. என்னன்னு சொல்லியிருக்கேன், பணமே வான் கட்டளை கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. ஒரு நாளைக்கு 100 வாட்டி நீங்கள் என்ன செய்யணும், பணமே வான்னு சொல்லி நீங்கள் கட்டளை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு நாள் ஒரு 4 தடவை சொல்கிறீங்க, 2வது நாள் 3 தடவை சொல்கிறீங்க, 3வது நாள் 2 தடவை சொல்கிறீங்க, 4வது நாள் 1 தடவை சொல்கிறீங்க, 5வது நாள் பார்க்குறீங்க ஒன்றுமே எனக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்தர்றோம், விட்டுறோம். உள்ளே இருக்கக்கூடிய கோட்டையை நீ உடைக்கணுமா வேண்டாமா? உடைக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும், வார்த்தையை தொடர்ந்து அனுப்பு. ஹல்லேலூயா. அப்போ மனம் எப்படி புதிதாகிறது அப்படின்னா, நீங்க தொடர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணத்தான் உங்களுக்கு நடக்கும். சுகத்துக்கு விசுவாச அறிக்கை செய்கிறீர்கள், செழிப்புக்கு விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். அதே போல எல்லா காரியத்திற்கும் நீங்க விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி நீங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வசனம் ஆழமா உங்களுக்குள்ள போக 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 அது கிரியை செய்கிற போது அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் எல்லாம் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த மனதின் அரண்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. அது உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்குள்ள ஒரு பூரண விசுவாசம் எழும்ப ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எழும்புகிற அந்த நாள் உங்களுடைய அற்புதத்தின் நாள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த நாள் உங்கள் ஆசீர்வாதத்தின் நாள். ஹல்லேலூயா. சொல்லணும், நான் பக்கத்துல போய்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல போய்கிட்டே இருக்கிறேன்.
ஹல்லேலூயா. எனக்கு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் எல்லா கதவும், யாருக்கோ இதை தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, எல்லா கதவும் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். எல்லா வழிகளும் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் உங்களுக்காக கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசல் இருக்கிறது. கதவுக்குள்ள 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 கதவுகள் இருக்கும் பார்த்தீங்களா? சில இடங்கள்ல அந்த மாதிரி உங்களுக்காக ஒரு கதவை கர்த்தர் திறக்கவில்லை. கதவுகளுக்குள் கதவுகளை, கதவுகளுக்குள் கதவுகளை, பல கதவுகளை கர்த்தர் உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறார். கதவை பார்க்கிற வரையிலும் தான், கதவை கண்டுபிடிக்கிற வரையிலும் தான். ஹல்லேலூயா. கதவை நீங்க பார்க்கிற வரையிலும் தான். ஹல்லேலூயா. பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் பணம் சேரும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க? பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் பணம் சேரும்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படியா? நாம என்ன நினைக்கணும்? பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் பணம் சேருமா? அப்போ என்னிடத்தில் பணம் இருக்கும்படிக்கு நான் என்னுடைய மனதை நான் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ், தரித்திரத்தின் ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எல்லாம் நான் உடைக்கிறேன். அப்போ உங்ககிட்ட பணம் இருக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், நீங்களும் கர்த்தருக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன், அப்போ உங்ககிட்ட பணம் பெருகிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. வீடு வாங்குறவங்களுக்கு தான் வீடு கஷ்டம். எத்தனை பேருக்கு தெரியும்? வீடு வாங்குறவங்களுக்கு தான் வீடு கஷ்டம். 2வது வீடு வாங்குறது ஈஸி, 3வது வீடு வாங்குறது ஈஸி, 4வது வீடு வாங்குறது ஈஸி. ஏன்னா வீட்டிலையே வாங்கும் போதே அவன் மனம் புதிதாகி விட்டது. ஹல்லேலூயா. ஏன் ஈஸியாயிருச்சு அப்படின்னா பாருங்களேன், ஒரு வீடு வச்சிருக்கிறவங்க ஒரு வீட்டோட இருக்கிறாங்களான்னு பாருங்க. அவங்களுக்கு பல வீடு இருக்கும், எல்லாத்தையும் வாடகைக்கு விட்டுருப்பாங்க. எப்படி அது நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாங்குற வரையிலும் தான் கஷ்டம். ஏன்னா வீட்டை வாங்கிறதுக்கே அவன் என்ன பண்ணுறான், அந்த தரித்திர மனப்பான்மைகளை உடைத்து அந்த ஆவிகளை எல்லாம் வெளியில் துரத்தி கர்த்தருடைய வார்த்தையினாலோ அல்லது அவன் உலகத்தானாக இருந்தால் ஃபைனான்ஷியல் பிரின்சிபிள்ஸ், அதாவது அந்த செழிப்பை குறித்ததான அந்த கோட்பாடுகளை பயன்படுத்தியோ அவன் என்ன பண்ணியிருப்பான், அவன் வீட்டை வாங்கியிருப்பான். ஹல்லேலூயா. அப்போது 2வது வீடு வாங்கும்போது வீடு வாங்கின விதத்தையெல்லாம் யோசித்து பார்ப்பான். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், என்னதுங்க? வீடு வாங்கின விதத்தையெல்லாம் யோசித்து பார்ப்பான். யோசித்து பார்க்கும்போது வீடு வாங்கிறதுக்கு இப்படி அற்புதம் பண்ணின தேவன் எனக்கு இந்த 2வது வீட்டையும் வாங்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக 2வது வீட்டை வாங்கிடுவான். ஹல்லேலூயா. அது மாதிரி தான் தடவை நீங்கள் சுகமாகிறது கஷ்டமாக தெரியும், கர்த்தரையே விசுவாசித்து சுகம் பெறது கஷ்டமாக தெரியும். ஆனால் 2வது தடவை ரொம்ப ஈஸியாக நீங்கள் சுகமாகுவீர்கள். ஹல்லேலூயா. தடவை வியாதியஸ்தனை குணமாக்குறது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், 2வது தடவையில் இருந்து நீங்க வேகமாய் குணமாக்குவீர்கள். ஹல்லேலூயா. தடவை தீர்க்க தரிசனம் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா தெரியும், 2வது தடவையில் இருந்து நீங்க வேகமாய் ஃப்ளூவெண்டா நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள். எதனால அப்படின்னா, நீங்க பார்த்துட்டீங்க, உங்க மனசு நீங்க பார்த்ததுனால உங்க மனசு என்ன ஆயிடுச்சுங்க, நீங்க இதுவரையில் நம்பிட்டு இருந்ததுக்கு மாறாக இப்போ வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. தடவை நடக்கிற வரையிலும் தான் சரவணன், தடவை உங்களுக்கு நடக்கிற வரையிலும் தான். ஹல்லேலூயா. அப்போ தடவை நடக்கிற வரையிலும் நீங்க என்ன செய்துட்டு இருப்பீங்க அப்படின்னா, நீங்க விசுவாசத்தை பயிற்றுவிக்க வேண்டியதா இருக்கும். அதுல பழகிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வெற்றி, வெற்றி மேல் வெற்றி சொல்லுங்களேன், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் அவர் வார்த்தையை சேரும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் மனசை நீங்கள் புதிதாக்கிறதுக்கு வசனத்தை உள்ளே அனுப்பிக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் டோர், முதல் வாசலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதை கண்டுபிடிக்கணுங்க? முதல் வாசலை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வாசலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வசனத்தின் மூலமாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோட்டைகளை நீங்கள் உடைக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆயிருதுங்க, அந்த கோட்டையை உடைச்சி அசுத்த ஆவி வெளியேறினதும் நீங்க உடம்பை பார்த்து அல்லது உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்க பேச 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 மணி கமத், பணமே வான் கட்டளை கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கிறது, ஆட்டோமேட்டிக்கா சரீரத்தில் சுகம் வர ஆரம்பிக்கிறது, ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்தில் செழிப்பு வர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நாங்க இத்தனை பேரை சுகமாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல் ஆளை சுகமாக்குறதுக்கு கஷ்டப்பட்டோம். ஆனா போய் ஜெபம் பண்ணப்போ எல்லாம் ஃபெயிலியர். நான் முதல்ல விசுவாசியா இருந்த நாட்கள்ல போய்
ஜெபம் பண்ணும்போது இந்த காய்ச்சல், தலைவலி இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன். யாருக்கு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு கேன்சர் இருக்குது, யாருக்கு பெரிய பெரிய வியாதி இருக்குது, யாருக்கு கட்டி இருக்குது, அவங்கள தேடி தேடி போய் பார்த்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது. ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணதும் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ரட்சிக்கப்பட்டு அவங்க செத்து போயிடுவாங்க. என்ன ஆயிடுவாங்க? அந்த வியாதியினால் செத்து போயிடுவாங்க. என்னன்னா, அந்த ஆத்ம ரட்சிப்பை கொடுக்குற அளவுக்கு ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருந்தேன்? நான் ட்ரெயின் ஆகி இருந்தேன். அதனால் எனக்கு விசுவாசம் இருந்தது, அது நடந்தது. ஆனால் அவங்கள சுகமாக்க முடியல. ஆனால் அதில் பழக 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 தடவை ஒரு கேன்சர் சுகமானதும் அடுத்தது தொடர்ந்து கேன்சர் சுகமானது. ஹல்லேலூயா. தடவை ஒரு எய்ட்ஸ் சுகமானதும் அடுத்தது சுகமானது. ஹல்லேலூயா. தடவை இதுக்கு மேலே ஒரு 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 இது தாகம் வர ஆரம்பிச்சது. நான் யாருக்கு ஜெபம் பண்ணாலும் இன்ஸ்டண்ட்டாக உடனடியாய் சுகமாக வேண்டும்னு ஒரு வாஞ்சை வந்தது. சர்ச்சுக்கு பல வருஷம் போகிறாங்க ஆண்டவரே, பல வருஷம் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க? சுகமாகாமையே இருக்கிறாங்க. அப்படி இல்லை, நான் ஜெபம் பண்ணா உடனடியாக சுகமாகணும் அப்படின்னு அதையே வாஞ்சை, அதே விருப்பம், அதே வாஞ்சை. அப்போது முதல் தடவை ஜெபம் பண்ணும்போதே சுகமாகாது. அதெல்லாம் இயேசுவுக்குத்தான் நடந்தது, நமக்கெல்லாம் நடக்காது. இந்த மாதிரியான ஸ்ட்ராங்ஹோல்ஸ் எல்லாம் உடைக்கப்பட்டது. அது உடைக்கப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி விசுவாசத்தை பயிற்றுவிக்கிற போது என்ன ஆகுது அப்படின்னா, போய் முதல் ஆளை தொட்டு ஜெபம் பண்ணதும் என்னாச்சுங்க? ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சுகமானது. வீல் சேரில் கொண்டு வர்றாங்க. வீல் சேரில் ஒரு சேரில் கொண்டு வர்றாங்க. உக்காந்துக்கிட்டு இருக்குது, நடக்க முடியாத ஒரு பொண்ணு, ஒரு 17-18 வயசு பொண்ணு, கருங்கல்பாளையத்தில் இருந்து தான் வந்தது, கூட்டிகிட்டு வந்தாங்க யாரோ. அப்போ நடக்க முடியாமல் இருக்குது. அப்போ அந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ண உடனேயே என்னாச்சுன்னா, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையை பிடிச்சி தூக்கி நிறுத்தினதும் அது எழுந்து நடக்க ஆரம்பிக்குது. அப்போது அதே மாதிரி காது கேட்காதவங்களுக்கு வாய் ஊமை பேசுகிறதற்கு ஜெபம் பண்ணுகிற போது அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னா, முதல்ல நமக்குள்ள இதெல்லாம் நம்ம மூலமா நடக்குமா? இது எனக்கு நடக்குமா? இந்த தெய்வீக சுகத்தை என்னால் கொடுக்க முடியுமா? இந்த செழிப்பை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நான் வர முடியுமா? இந்த ஆசீர்வாதத்தை குறிச்செல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக உலகமும் உங்கள் மனசும் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோ, சபை கூட தான், சபையும் என்ன சொல்லி கொடுத்துருக்குதோ அதை எல்லாம் மண்டைய கழுவி அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையினால் நீங்கள் என்ன பண்ணணும்? உடைக்கணும். உடைக்கும் போது அப்போ என்ன நடந்துருது அப்படின்னா, நீங்கள் போய் நீங்கள் அதை உடைச்சிட்டு தொடர்ந்து நீங்கள் விசுவாச அறிக்கை செய்து விசுவாசத்தோடு கூட நீங்க இருக்கும்போது அந்த விசுவாசத்தின் பயிற்சி உங்களை ஜெயம் கொள்ள பண்ணும். ஹல்லேலூயா. எந்த காரியத்திலும் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்திலையும் நீங்க ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அதுதான் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல். ஹல்லேலூயா. எங்க போராயுதங்கள் எதற்கேற்றவைகளாய் இல்ல, மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பலமுள்ள வசனம் என்கிற ஒரு போராயுதத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பலமுள்ள துதி என்னும் போராயுதத்தை வைத்திருக்கிறோம். தேவ பலமுள்ள ஆராதனை என்னும் போராயுதத்தை வைத்திருக்கிறோம். தேவ பலமுள்ள அந்நிய பாஷை என்னும் போராயுதத்தை வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது. ஹல்லேலூயா. என்ன நடக்குதுங்க? கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம ஒரு யுத்தம் நடக்கிறது அப்படின்னா அது வார்த்தை யுத்தம். ஹல்லேலூயா. அது ஆராதனை யுத்தம், அது துதி யுத்தம், அது அந்நிய பாஷை யுத்தம், அது வசனங்களை அறிக்கை பண்ணுகிற யுத்தம். ஹல்லேலூயா. அப்போ எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. 5ஆம் வசனம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையோம். என்னதுங்க? தர்க்கங்களையோம் அப்படின்னா என்னதுங்க? உங்களுக்குள்ளேயே தர்க்கம் எழும்புது. என்னது? என்னால் செழிப்படைய முடியாது, என்னால் சர்ச்சுக்கு நேரத்தில் வர முடியாது, என்னால் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது, என்னால் ஊழியம் செய்ய முடியாது, என்னால் செழிப்பாக முடியாது, என்னால் சுகமாக முடியாது. இப்படி என்னால் முடியாதுன்னு சொல்லுது பார்த்தீங்களா? இந்த தர்க்கங்களை வார்த்தையினால தான். ஹல்லேலூயா. எதனால நீங்க ஜெயிக்க முடியும்? வார்த்தையினால. இதை உடைக்காம உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. ஹல்லேலூயா. என்னது சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. அரண்களை உடைக்காம உங்களுக்கு என்ன வர முடியாதுங்க? ஆசீர்வாதம் வராது. மண்டைய உடை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவன் மண்டைய உடை.
ஹல்லேலூயா. மண்டையிலேயே படீர் படீர்னு வார்த்தையினால போடுங்க. ஹல்லேலூயா. யாராவது தூங்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், மண்டையிலேயே படீர்னு ஒன்று போடலாமான்ட்டு இருக்கும் பிரசங்கம் பண்ணும்போது. ஹல்லேலூயா. அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், படீர் அப்படின்னு அவன் மண்டையில் ஒன்று போடணும். ஹல்லேலூயா. அவன் மண்டையில் ஒன்று நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கோட்டையே இடிஞ்சு விழுந்துரும். ஹல்லேலூயா. அவன் வெளியில் ஓடிடுவான். ஹல்லேலூயா. குளவி கூட்டம் முழுவதுமாக கலைச்சாது என்ன ஆகுங்க? ஐயோ எண்ணெயில் கொத்தும் அப்படிங்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஐயோ எண்ணெய் கொத்திரும் அப்படிங்கிறீங்களா? நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, மூஞ்சிக்கெல்லாம் முகமூடி போட்டுக்கோங்க, போட்டுக்கிட்டு நீங்கள் கலைங்க. அதை கலைச்சிங்கன்னா என்ன ஆயிருங்க, அப்புறம் திரும்ப அந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு கட்டாது. ஹல்லேலூயா. சோதனைக்காரன் அவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவன் பிசாசானவன் வனாந்தரத்தில் இயேசு கிறிஸ்துவை சோதிச்சுட்டு சில காலம் அவரை விட்டு பிரிந்திருந்தான். ஹல்லேலூயா. சில காலம் அவன் தொந்தரவு பண்ணாமல் இருந்தான். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் மனதுக்குள்ள பிசாசு குடிகொள்ளுகிறதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. ஹல்லேலூயா. என்ன செய்யணுங்க, மண்டையில் படார் 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 படார்னு வசனத்தினால போடணும், ஆராதனையினால் போடணும், துதியினால் போடணும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையினால் போடணும். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் மனசு என்ன ஆகுதுங்க, அது அந்த தர்க்கங்கள், நல்லா கவனிங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க படார்னு ஒன்று போட்டு கவனிங்க பார்க்கலாம். படார்னு ஒன்று போட்டுருங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களுக்குள்ள தர்க்கங்கள் எழும்புகிறது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? தர்க்கங்கள் எழும்புதா இல்லையா? எனக்குள்ளேயே எழும்புது, உங்களுக்குள்ளேயே எழும்புது இல்லையா? அப்போது யாராவது நம்ம வசனத்தை வாசிக்கும் போது கூட இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெசலோனிக்கே பட்டணத்தார் மாதிரி ரொம்ப சந்தோஷமாக நம்ம வசனத்தை ஏற்றுக்குவோம், பிரசங்கம் பண்ணும்போது கூட வசனத்தை ஏற்றுக்குவோம். ஆனால் வாழ்க்கை சூழ்நிலையில் நாம் இப்போ புறப்பட்டு சர்ச்சிலேருந்து புறப்பட்டு போனதும் சொல்லுவாங்க, ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, அக்கா என்கிட்ட காசே இல்லைக்கா, ஒரு 100 ரூபா கொடுக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்க. நம்மளும் என்ன சொல்லுவோம், அக்கா என்கிட்டையும் சுத்தமாக பணமே இல்லைக்கா, நானே யாராவது நீங்கள் கொடுத்தா பரவாயில்லன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்க்கா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாம் சொல்லுகிறது அப்போ என்ன ஆகுது, நம்ம மனசுக்குள்ள உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். ஹல்லேலூயா. என்ன வளம் இல்லை என்னுடைய திருநாட்டில். ஹல்லேலூயா. அப்போ என்கிட்ட எல்லாமே இருக்கிறது அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கணும். இப்படி கூட சொல்லிட்டு போயிருங்க. என்ன சொல்லுங்க, என்கிட்ட இருக்கு ஆனால் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன சொல்றீங்க, என்கிட்ட இருக்கு ஆனால் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உங்ககிட்ட 100 ரூபாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்குதுங்க, 100 ரூபாயை உருவாக்குகிற வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. 100 கோடியை உருவாக்குகிற வார்த்தை இருக்கிறது. வேணா சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிறத உனக்கு நான் கொடுக்குறேன். நான் எப்படி உருவாக்குறேன்னா, இந்த வார்த்தையை சொல்லி தான் எனக்கு வேணுங்கிற 100 ரூபாயை நான் உருவாக்கிக்கிறேன். நீயும் இந்த வார்த்தையை சொல்லி உனக்கு வேணுங்கிற 100 ரூபாயை உருவாக்கிக்கோ அப்படின்னு வேணா அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நாம் என்ன சொல்கிறோம், அக்கா எனக்கு இடுப்பு வலிக்கான்னு யாராவது வந்தால் அதை ஏன் கேட்குறேன், எனக்கு தலையிலேருந்து உடம்பு வரையில் எல்லாம் வலிக்குது, நான் நடந்தால் கூட கூட உடம்பு வருது அப்படின்னு சொல்லி நாம் சொன்னோன்னா, அப்போது அங்கே என்ன இருக்குதுங்க, உள்ளுக்குள்ள நீ வியாதிக்காரின்னு சொல்லுகிற ஒரு அசுத்தாவி உள்ளே குடியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. இங்கே பிரச்சனையே என்னன்னா தர்க்கங்களை நாம் உடைக்க வேண்டும். அதாவது தர்க்கங்கள் அப்படின்னா என்னதுங்க, நீ கொடுத்தால் செழிப்பாய் அப்படின்னு சொல்லுகிற போது, என்கிட்ட இருக்கும்போது நான் கொடுக்கிறேன், இதுக்கு பேர் தான் என்னதுங்க, இதுக்கு பேர் என்னதுங்க, தர்க்கம். இயேசு உன்னை சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லும்போது, மருந்து மாத்திரையும் ஆண்டவர் தானே உண்டாக்கினார் அப்படின்னு சொல்றது என்னதுங்க, தர்க்கம். அதாவது முழு விசுவாசம். நல்ல கவனிங்க, உங்களை மருந்து மாத்திரை எடுக்க வேண்டாம்னு ஒரு காலமும் நான் இந்த 20-25 வருஷத்தில் உங்களுக்கு சொன்னது இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், யாருக்கு மருந்து மாத்திரை அப்படின்னா, விசுவாசத்தை முழு அளவில் பயன்படுத்த முடியாதவர்களுக்கு மருந்து மாத்திரை கண்டிப்பாக தேவை. ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்தை என்னால் பயன்படுத்த முடியல, நான் வியாதியை பொறுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு மாத்திரையை போட்டுட்டு நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய அன்றாட வேலையை பார்க்கறது மட்டும் இல்லை, நான் விசுவாசத்தினாலே மேற்கொண்டு என்னுடைய வியாதி பெருகாதபடிக்கு, அதே நேரத்தில் ஏற்கனவே இருக்கிற வியாதியையும் நான் சுகமாக்கி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ
விசுவாசத்துல குறைவுள்ளவர்களுக்கு மாத்திரை தேவை. ஹல்லேலூயா. அதே நேரத்துல விசுவாசத்துல வளர்ந்து பெருகிறவர்களுக்கு என்ன வேண்டியது இல்லைங்க, மருந்து மாத்திரை தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி நமக்குள்ள தர்க்கங்கள் எழும்புகிறது. மருந்து மாத்திரையை கர்த்தர் தானே கண்டுபிடிச்சிருக்கிறாரு, அந்த ஞானத்தை கர்த்தர் தானே கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு தர்க்கங்கள் எழும்புகிறது. நீ வீட்டிலேயே சும்மா உட்காந்துக்கிட்டா நீ செழிப்பாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள தர்க்கங்கள் எழும்புகிறது. நீ ஆண்டவருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா நீ எங்க இருந்து செழிப்பாக போற? உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பூரா கொடுத்துட்டா நீ என்ன ஆக முடியாது, நீ பிச்சை தான் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னதுங்க, அது பிசாசு பேசுகிறது, இது உலகம் சொல்றது. அப்போ இந்த தர்க்கங்கள், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு விரோதமா இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு எழும்புது. புரியுதுங்களா? இந்த மனதின் அரண்கள் ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிறது. நீ உலகத்தான போல வாழலாம், உலகத்தான போல நீ உலகத்தான போலவே பேசலாம், உலகத்தான் என்னெல்லாம் செய்யறானோ அத்தனையும் நீ செய்யலாம், அதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்ணுதுங்க, பேசுகிறது. அதுதான் தர்க்கம். அப்ப அந்த தர்க்கங்களை அதே நேரத்தில் அவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நாம் என்ன செய்ய வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும். நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், இங்க வாடா, இங்க வா, எந்த எண்ணத்தையும் நாம் என்ன செய்யணும் பாருங்க, இதுதான் எண்ணம், இது தரித்திரங்கிற எண்ணம். எந்த எண்ணத்தையும் என்ன செய்யணும், தரன்னு இழுத்து எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. என்ன செய்யறோங்க, நம்ம எந்த எண்ணத்தையும் நீங்க தரன்னு முடிய பிடிச்சி இழுத்து. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. சில ஊழியக்காரங்க பிசாசு நான் லட்சக்கணக்கான பிசாசை ஓட்டி இருக்கிறேன். சில ஊழியக்காரர்கள் பிசாசு ஓட்டும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தரன்னு முடிய பிடிச்சி இழுப்பாங்க. முடிய பிடிச்சி இழுத்து அவங்கள அடித்து என்னென்ன சித்திரவதை பண்ண முடியுமோ உலகத்திலிருந்து பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க, போட்டு குச்சியால் அடிக்கிறதையும் வேப்பலையால் அடிக்கிறதையும் தரன்னு முடிய பிடிச்சி ஆட்டுறதையும். நீ எங்கேருந்து வந்த, எப்போ பிடிச்ச, உன் பேர் என்ன எல்லாம் கேட்டால் அது என்ன சொல்லுங்க, அது பொய்யை தவிர வேற ஒன்றும் சொல்லாது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்போ பிசாசுகிட்ட நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. என்ன செய்யணுங்க, நீங்கள் அதை பிடிச்சி தரன்னு இழுத்து எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இதை நாம செய்கிற போது என்ன ஆயிருது அப்படின்னா, உங்க மனம் புதிதாக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எனக்குள் காணப்படுகிற எல்லா மனதின் அரண்களையும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய வல்லமையினாலும் நான் உடைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியில் எந்த மனதின் அரண்கள் காணப்பட்டாலும் அந்த மனதின் அரண்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இப்பொழுது நான் உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என் மனதில் காணப்படுகிற எல்லா அரண்களையும் எல்லா தர்க்கங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் உடைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லா அரண்களும் உடைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லா மனதின் அரண்களும் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு அபிஷேகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். ஒரு விடுதலையை நான் சொல்லுகிறேன். சிந்தனையில ஒரு மிகப்பெரிய விடுதலையை நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே சிந்தனையில ஒரு பலத்த விடுதலை கடந்து வருவதாக. மனதின் அரண்கள் உடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லா மனதின் அரண்களையும் இப்பொழுது நான் உடைக்கிறேன். எல்லா மனதின் அரண்களும் உடைக்கப்படுவதாக. ராபா ஷாக்கா ராபா எல்லா ரணிய பாஷையில ராபானா ராபா ஷாபா ரீபா தீராக்கா ராபா ராபா தீராக்கா ராபா. பொருளாதாரத்தை குறித்ததான மனதின் அரண்கள் உடைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய செழிப்பை குறித்ததான மனதின் அரண்கள் உடைகிறது. வேலையை குறித்ததான பிசினஸ் குறித்ததான ஊழியத்தை குறித்ததான மனதின் அரண்கள் உடைகிறது.
பிள்ளைகளை குறித்ததான மனதின் அரண்கள் உடைகிறது. தாய் தகப்பனை குறித்ததான உறவுகளை குறித்ததான மனதின் அரண்கள் உடைகிறது. கணவரை குறித்ததான மனைவியை குறித்ததான மனதின் அரண்கள் உடைகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லா சுகவீனங்களுக்கு எதிரான அந்த மனதின் அரண்கள் உடைவதாக. ராகா ஷாகா ராகா தீரா காரா பாகா பாபா 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 ராபா தீரா பாபா பாகா பாபா பா. அபிஷேகத்தினாலே நுகங்கள் உடைந்து போவோம். அபிஷேகம் இறங்கி வருகிறது. அபிஷேகம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஓ ராகாபா ராபா தீரா காபா ராபா ராபா ஷாபா தீரா காரா பாகா ராபா தீரா பாபா பாகா. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அபிஷேகத்தினால் நுகங்கள் உடைகிறது. ஓ receive in the name of Jesus. I release the anointing. I release the anointing. I release the power. I release the dunamis. I release the dunamis power. ராகபா ராகபா பாபா பாபா ஷாபாதி ராகரா பாகா பாபா பாபா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மனதின் அரண்களும் உடைவதாக. Thank you Lord. வேதம் சொல்லுகிற காரியங்களை செய்யக்கூடாதபடிக்கு, அதை விசுவாசிக்க கூடாதபடிக்கு தர்க்கங்களை நாங்கள் உண்டாகிற தர்க்கங்களை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். எந்த எண்ணத்தையும், எந்த மேட்டிமையான எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். ராகாபா ராகா ஷாகா ராபா ராபா தி ராகாபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வசனத்தை தினந்தோறும் வசனத்தை வாசிக்கிட்டே இருங்க. வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருங்க. வசனம் உள்ள போய்கிட்டே இருக்கட்டும். மனம் புதிதாகட்டும். பணமே வான் கட்டளை கொடுங்க. சபை செழிப்பாக வேண்டும். பணமே வான் சொல்லி கட்டளை கொடுங்க. செழிப்பை குறித்து தியானியுங்க. கர்த்தருக்கு ஏராளமாய் கொடுங்க. இதையெல்லாம் செய்கிற போது உங்களுடைய தரித்திரத்தின் வல்லமைகள் விலகி போய் அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் உடைக்கப்பட்டு ஒரு பெரிய செழிப்புக்குள் கடந்து வருவீர்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அக்கா ராபா தீராக்கா ராபா. யாராவது சிக்னஸோட இருக்கீங்களா? சுகவீனமாக இருக்கீங்களா? யாராவது சுகவீனமாக இருக்கிறவங்க உங்கள் கையை தூக்குங்க. தேங்க்யூ லார்ட். யாரும் இல்லை, யாருக்கும் சுகவீனம் இல்லை. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும், ஆசீர்வதியும். செழிப்பை சொல்லுகிறோம், சுகத்தை சொல்லுகிறோம். மனம் புதிதாகிறதினாலே வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாவார்களாக. கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணுங்க? உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கையில் உங்க காணிக்கையை எடுக்கும் போதே அது நல்ல காணிக்கையா? அதாவது காணிக்கைங்கிறது ஆராதனையோடைய ஒரு பகுதி கிடையாது. என்னதுங்க? ஆராதனை நாம் என்ன செய்கிறோம்? வரிசையாக ஒவ்வொன்றா அப்படியே பண்ணிட்டு போகும்போது ஆராதனையோட ஒரு பகுதி கிடையாது. என்னதுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். காணிக்கைங்கிறது ஆராதனையோட ஒரு பகுதி கிடையாது. கர்த்தரை ஹானர் பண்ணுறது. ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. என்னதுங்க? ஆண்டவரை ஹானர் பண்ணுறது, ஆண்டவரை கனம் பண்ணுறது. அப்போ ஆண்டவரை கனம் பண்ணுகிற போது நம்ம என்ன செய்யணுங்க? அவருக்கு நீங்கள் உங்கள் கையில் காணிக்கை எடுக்கும்போதே உங்களுக்கு என்ன தெரியணுங்க? இந்த காணிக்கை கர்த்தரை கனம் பண்ணுகிற காணிக்கையான்னு நீங்கள் யோசிக்கணும். ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவர்கள் உங்களுடைய காணிக்கையை இந்த காணிக்கை கர்த்தரை கனம் பண்ணுகிற காணிக்கையான்னு யோசித்து அந்த காணிக்கையை எடுத்து ஜிபே நம்பர் கொடுக்கப்பட்டிருக்குது, ஃபோன்பே நம்பர் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு காணிக்கையை எடுத்து நீங்கள் அந்த காணிக்கையை நீங்கள் வைங்க. நீங்கள் சீக்கிரத்தில், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு, அது கர்த்தர் எனக்கு சொன்னதினாலே நான் சொல்லுகிறேன், சீக்கிரத்தில் ஒரு அபரிமிதமான செழிப்புக்குள்ள, இந்த வருஷ கடைசிக்குள்ள ஒரு பூரண செழிப்புக்குள்ள நீங்கள் கடந்து வருவீர்கள். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிறத விட சில ஸ்டெப்பு செழிப்புக்குள்ள நீங்கள் கடந்து வர போறீங்க. அதனால்
நீங்க கர்த்தரை கனம் பண்ணுகிற காணிக்கைகளை நீங்க செலுத்துங்க. தசம பாகங்களை நீங்க ஒருத்தருமே வஞ்சிக்கிறதில்ல, எல்லாரும் தசம பாகங்களை செலுத்துகிறவர்கள். தொடர்ந்து உங்களுடைய தசம பாகங்களையும் நீங்கள் செலுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் உங்களுடைய தசம பாகங்கள் காணிக்கைகளை கீழே கொடுக்கப்படுகிற அந்த நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் உங்க கரங்கள்ல உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய தசம பாகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, எங்களுடைய சிறப்பான காணிக்கைகளை, உங்களை ஹானர் பண்ற மாதிரியான காணிக்கைகளை ஆண்டவரே நாங்கள் எங்கள் கையில் எடுத்து வச்சிருக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ வந்தோம் 10 ரூபாய் காணிக்க போட்டோன்ட்டு இல்லை, உங்களை ஆண்டவரே கனம் பண்ணுகிற ஒரு காணிக்கையை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். தசம பாகத்தை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இதை ஆண்டவரே உங்க சமூகத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அருமை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே 1000 மடங்காக பெருக பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தசம பாகங்களை செலுத்துகிறவர்களுக்கு வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்துல அருமை பிள்ளைகளை பல மடங்கு நீங்க ஆசீர்வதித்து பல மடங்கு உயர்த்துகிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினாலே பணமே வா என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் பணமே வான்னு சொல்லி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். பொன்னும் வெள்ளியும் என்னுடையதுன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் கடந்து வருவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.